வீட்டுக்குள் நுழைந்த அஸ்வத்தாமன், அம்மா என்றான். போயே கைகால் அலமிண்டு வா, டிஃபன் சாப்பிடணும். அப்பா இல்லையா? அப்பா டவுனுக்கு போயிருக்கா, வர லேட் ஆகும். அம்மா, என்னோட முருகனும் வந்திருக்கான், முருகனுக்கும் டிஃபன் கொடுமா. சரி சரி, உள்ள வர சொல்லு. ஆனா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத. பயபக்தியுடன் அந்த வீட்டின் கூடத்தில் பிரவேசித்தான் முருகன். அந்த ஹாலில் தெய்வத்தின் படங்களை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டான். வாழை இலைகளை எடுத்து வைத்தாள் கற்பகம். சிறுவர்களுக்கு பரிமாறினாள். இவளுக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் பூணல் தினத்தன்று இந்த முருகனையே குமார போஜனத்திற்கு உட்கார வைப்பாள். இது கூட ஒரு குமார போஜனம்தான், 2 குமாரர்கள் சாப்பிடும் போஜனம். இந்த முருகனும் யாரோ ஒருவரின் குமாரன் தானே. பாரதியார் ஹரிஜனங்களுக்கு பூணல் போட்டு வைக்கவில்லையா என்ன? இருவரும் சாப்பிட்டு விட்டு எழுந்தனர். முருகன்